இந்த எதிர்ப்புகள் வரும்போது பாஸ்டர் நீங்கள் என்ன செய்வீங்க? அதை ஊழியத்தில் ஜபம் தான் பண்ணேன் பிரதர். நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு, வெளியிலேயும் வந்திருக்கு. பாஸ்டர் ஜெரோம் சொன்ன மாதிரி இங்கே ஊழியம் அனுப்பிச்ச போது அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பார், யாவனும் பக்கத்தில் வரல. பட் நான் மேரேஜ் ஆகி ஊழியம் ஆரம்பித்த உடனே முதல் சண்டே ஆராதனை முடிஞ்சு அங்கே ஒரு சின்ன இடம், அதுக்கு ஒரு மூங்கில் கேட் தான் அங்கே போட்டிருக்கோம். ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும், நானே என் ஒய்ஃபுக்கு நின்றுகிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல உள்ள அப்போ ஊர் சின்ன ஊர் தானே, எல்லாரும் வந்து வெளியே நின்று கெட்டமாரி சொல்லி திட்டுறாங்க, பயங்கரமா திட்டுறாங்க. நாங்க 2 பேர் தான் நிக்கிறோம், அதுல நிறைய பேர் குடிச்சிருக்காங்க, பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. கதவை தள்ளிட்டு உள்ள வராங்க. அப்போ நான் நின்றுகிட்டே இருக்கேன். அவங்க சொன்னாங்க, டேய் இந்த பக்தவத்சலபுரத்துல ஒரு கிறிஸ்தவம் கிடையாது, எதுக்கடா கொண்டு கோயில் கட்டினீங்க? கோயில் கட்டின வரைக்கும் அவனு கேட்கல, 2 வருஷமா கோயில் இருக்கு, அப்ப யாரும் கேட்கல. பட் எங்களுடைய ஊழியத்துல வந்து அவங்க அவ்வளவு கேவலமா வந்து திட்டிட்டு அடிக்க வந்தாங்க, நெருங்க வந்தாங்க. மரியாதையா இந்த இடத்த நீங்க காலி பண்ணலன்னு சொன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க. உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. ஏன்னா பாஸ்டர் சொல்லும் போதே விட்டுதான் போயிருக்காரு, இங்கே சாவுங்கன்னு. நாங்கள் ரெடியா இருக்கோம், இன்றைக்கு தான் ரெடியா இருக்கோம். அதனால நீ என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க, இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன், இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன், நீ உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நான் போல்டா சொன்னேன். ஆண்டோட கிருபையினால அடுத்த தெருல ஒருத்தர் வந்தாரு, அவர் வீடு போய் சேரல. அடுத்த நாள் அவரோட பணம் தான் வீட்டுக்கு வந்துச்சு. கர்த்தர் அப்படி பிரத்யட்சமாக கிரீச்சார். இன்னொரு ஃபேமிலி பயங்கர அடித்தடி ஆகி பிள்ளைங்க பெரியவங்களாம் அடிச்சு ஒருத்தன் அடிச்சு கலட்டாகி ரோட்டில் வந்து காலில் விழுந்து தெரியாதனமாக அவன்கிட்ட கையை வச்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்க மன்னிப்பு கேட்டார். இதே ஸ்டேட்டில் பக்கத்தில். அதோட பெரியவங்க எல்லாம் அடங்குனாங்க. இப்படி நிறைய காரணம் நடந்துச்சு.